ஹாய், இன்னைக்கு டே 3. இன்னைக்கு எங்கெல்லாம் போக போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எங்கே போகிறேன்னே முடிவு பண்ணல. அதுக்குள்ள நான் வந்து சாரீ புதுசாக எடுத்துறேன்றதுக்காக கட்டி வச்சு என்னோட காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கே தான் போனாலும் நம்ம ஊர் பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது இல்லையா? அதனால தான் இந்த புடவை. அப்படியே டீ எஸ்டேட்டில் போயிட்டு நல்லா இருக்குல்ல? என்ன அப்படியே ஒரு கவர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுவே களிமண் சரிஞ்சு கிரிஞ்சு விழுந்துட போகிறேன். எல்லாரும் இப்போ எனக்காக வெயிட்டிங். நான் தான் இங்கே லேட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. ஆனால் இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் குளிச்சேன், ஃபர்ஸ்ட் ரெடியான போலாமா? நல்லா சாப்பிட போகிறோம். இப்போ எங்கே போகிறோம்? டோராவோட வீட்டுக்கு. காடு, மலை, டோராவின் வீடு. லட்சு காஸ்டியூம் இந்த குளிரில் இப்படி தான் போடுவாங்க அவங்க. சுஜன் வந்து முன்னாடி இருக்காரு, செம்மையா இருப்பாரு. சுஜன் செம்மையா போட்டிருப்பாரு. சுஜன் அந்த சந்தில இருக்காரு. சுஜன் வேற லெவல்ல இருக்காரு. இப்போ எங்க போக போறோம்னா, எங்க போக போறோம்? ஏங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட ஷாக்கிங் போட்டாச்சு. இப்போ போய் சாப்பிட போறோம். போலாமா? எங்க தெரியுமா? சொல்லுமா? ஊட்டிக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க. ஊட்டிக்குன்னு இல்லை, எங்கே போனாலுமே நம்ம வந்து திருப்தியாக சாப்பிடணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கணும்னு நினைப்போம்ல. அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஊட்டிக்கு போகலாமா? இப்போ நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட போகிறோம். என்ன நம்ம ஊர் ஸ்பெஷலாக இட்லி, தோசை, வடை, சாம்பார், சட்னின்னு அதுதான் சாப்பிட போகலாமா? எங்கள் கேங்க உட்கார வைக்கிறதுக்குள்ளே 2 டேபிள் தான் சொன்னாங்க. ஆனால் இவங்க 3-4 டேபிள் உட்காந்துருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக பொங்கல் வேணும், வடை வேணும், சாம்பார் வேணும். நல்லா புசு புசு புசுன்னு பன் தோசை செம்மையால. இதுக்கு ஆப்டா என்னடா கொடுப்பாங்கன்னு பார்த்தா பாயா இருக்குது, வடகரி இருக்குது, சாம்பார் இருக்குது, சட்னி மட்டும் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடலாமா? வாவ்! இந்த பன் தோசையில் ஆனியன் போட்டிருக்காங்க, சில்லி போட்டிருக்காங்க, நிறைய ஐட்டம் போட்டிருக்கிறதுனால இதுக்கு எதுவுமே வேணாம், அப்படியே சாப்பிடலாம். குளிர்னு வந்தாலே ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்ன தெரியுமா? இந்த காஃபி தான். அதுவும் இந்த மாதிரி சுட சுட குளிர் எடுக்கும் போது குடிச்சோன்னு வச்சுக்கோ, வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நல்லா வந்து ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. வயது ஃபுல்லாக நடக்க முடியாத அளவுக்கு இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து எங்கே போகிறோம் தெரியுமா? கர்நாடகா பார்க்கு தான் போகிறோம். போகலாமா? நல்லா சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து எங்கே போகலான்னு பார்த்துட்டே இருந்தோமா. கர்நாடகா பார்க் போகலான்னு பிளான் போட்டோம். ஆனால் வந்து அது நடக்கவில்லை. அதனால் ரோஸ் கார்டன் வந்துட்டோம். இப்போ போய் இருக்கிற எல்லா ரோஸையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம எப்போவுமே வழக்கமாக பண்ணுறது என்ன, ரீல்ஸ் எடுக்கிறது, அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நம்ம அடுத்த இடத்துக்கு போயிடலாம். சரியா? வாங்க போகலாம். டிக்கெட் வாங்கியாச்சு. ஒருத்தருக்கு வந்து பெரியவங்களுக்கு 75, சின்னவங்களுக்கு 30. போகலாமா? உள்ள வாங்க. ரோஸ் கார்டனில் ஒரு ரோஸ் தருவாங்களாம். சாரிக்கு மேட்சாக பூ கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன் நம்ம வீட்டில் வச்சா மட்டும் ரோஸ் வளரவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. ஒரு பூ கூட வராது. இதில் அப்படியே உள்ளே பார்த்தா தேனி, பூவில் வந்து தேன் இருக்கிற விஷயத்த நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ தான் பார்க்குறோம். அங்கே பாருங்கள், பூவத்துக்குள்ள இருக்கும். புரியல. பெரிய வண்டியில் வந்தா ஆமாம், ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ட்ரிப்பு வரும், ஃபேமிலியாக வரோம்னா தயவு செஞ்சு வேன், பெரிய வேனில் வராதிங்க, பஸ்ஸில் வராதிங்க, ஊட்டிக்கு மேலே வராதிங்க. ஏன்னா எங்கே போனாலுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நடந்து போக வேண்டியது. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து 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 நல்லா 2 கிலோ குறைஞ்சிட்டேங்க இந்த 2 நாளில். சொன்னால் நம்ப மாட்டேங்க, அதுதான் உண்மை. காரு இல்லை பைக்கு சரி சரி புருன்னு நம்ம பூந்து வர மாதிரி. அதுதான் எப்பா எல்லாம் நீயே சொல்கிற. எதுக்கு பையன்கிட்ட மயக்கத்தை வச்சுக்கிறேன்? அதான் சொல்கிறேன், வேன் எடுத்துகிட்டு வந்தால் எங்கேயுமே போக முடியாது. அதுவே வந்து பைக்கு, கார்னா தாராளமாக எங்கே வேணாலும் நம்ம ஜாலியாக போகலாம். நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாத்தையும் பார்க்கலாம். அரோக்காலா எனக்கு கூட இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அந்த வயலட் கலர் ரோஸ் நல்லா இருக்கு, எடுத்து கொடுங்களேன். எல்லாம் கீழே தானே கொடுத்து கையில் கொடுக்க மாட்டாங்களா? ஒன்றாவது நல்லா இருக்குல்ல? பட் ஆனால் ரோஸ் கார்டன்னா என்ன, ரோஸ் நிறைய இருக்கணும். இது ஓரத்தில் மட்டும் தான் வேலி மாதிரி போட்டு வச்சுக்கிறாரு. கொஞ்சம் நிறைய இருக்கணும். ரோஸுக்கு நடுவில் போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா எப்படி எடுப்பாங்க? உண்மையிலே குருவி இருக்கா? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எப்பா இந்த ஊரில் தான்ப்பா நான் சிட்டுக்குருவியே பார்க்குறேன். நம்ம ஊரில் இருக்கிறது. வா வா வா. நிறைய இருக்கு. அங்கே ஒரு கூண்டு வச்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா ஓரத்தில் இருக்கிற பூவெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க, கையில் கிளீன் பண்ணுறாங்கன்ட்டு. இது ஃபுல்லாக பூ போட போகிறேன். நீங்கள் நான் மட்டும் ஒரு சின்ன வீடு கட்டி காலம் ஃபுல்லாக கை போடிச்சிட்டு நடந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலு. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு, இல்லை லவ் பண்ணுறவங்க கையை பிடிச்சிட்டு
ஜாலியாக நடந்து வந்துட்டுருக்கலாம். நம்ம அப்படியே நடந்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழ்க்கையே இதான்ப்பா சொர்க்கன்ற மாதிரி இருக்கும். இது வந்து பூவெலாம் வந்து பறிக்கிறதுக்கெலாம் கிடையாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்ட்டு. இப்போ வந்து எல்லா கலர் பூவும் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஒரு ஃபேவர் இருக்கும்ல, எனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும். அந்த இங்கே வந்து பார்த்தா அப்படி கிடையாது, மைண்டு மாறிடுது, எல்லா கலருமே பிடிக்குன்ற மாதிரி இருக்குது. ஊட்டினாலே வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் சொல்கிறது ரோஸ் கார்டன் தான். இதுக்கு வந்து இந்த 75 rupees ஒர்த்தானா ஒர்த்து தான் பெரியவங்களுக்கு. ஏன்னா இந்த பூவெல்லாம் பார்ப்பாங்க, குழந்தைங்களுக்குமே ஒர்த்து தான். குழந்தைங்களுக்கு இவ்வளோ ரோஸ் இருக்குது, இவ்வளோ கலர் இருக்குதுன்னு வந்து நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது வந்து ஓகே தான். நான் ஒரே லைன் ஒரே ஸ்ட்ரைட் போயிடும், இப்படி போயிட்டு இப்படி வெளியே வந்துடுவோன்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தா கீழே வேறு இறங்கி மறுபடியும் மேலே ஏறி அந்த சைடு போகணும் இந்த சைடு போகணுன்னு ரூட்டு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி போக போகிறேன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாதி ரோஸ் போத்ததை வச்சு பார்த்தது போதும், அப்படியே போயிடலான்னு இருக்கேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா என்னன்னா எனக்கு எல்லா கலரும் பிடிக்குது, ஆனால் என் சாரிக்கு மேட்சாக இருக்கிறதுனால எனக்கு இந்த கலர் மேலேயே ஒரு கண்ணாக இருக்குது. ஆனால் நான் பாருங்க வேணாங்க, பிடிச்சாங்க மானம் போயிடுன்ற மாதிரி அதெல்லாம் வேணாங்க. நீங்கள் பாருங்களா, இந்த கலர் கூட நல்லா இருக்குது. திருசனம் கலருன்னுவாங்களா, அந்த கலர் செம்மையாக இருக்குது. அதாவது ஒரு வேளை வீடியோவில் சரியாக தெரியலான்னு தெரியல, நேரில் பார்க்க சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கலாம். நல்லா வந்து இதில் கொஞ்சம் நேரம்லாம் கூலிங்காக இருக்குது. என்ன வெயில் அடிக்குது, ஆனால் இந்த மாதிரி மரத்தடியில் வந்து நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டோட்டல் சேஞ்சு சில்லுன்னு இருக்குது. நம்ம ஊர்லலாம் வந்து வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு இடத்துல போய் நின்னோன்னா அனல் காற்று வீசி அடிக்கும், நம்ம ஐயோ நிற்கவே வேணாம் போயிடலான்னு தோணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, ஒரு மரத்துக்கடியில் போய் நின்னா கம்ப்ளீட்டாக அப்படி கூலிங் ஆகிடுது. ஸோ அந்த இடத்த விட்டு வரத்துக்கே மனசு வரல. இப்போ நம்ம வந்து ரீல்ஸ் எடுக்கலாம், இந்த இடம் நல்லா இருக்குல்ல. சரவணா ஸ்டோரில் 7 மாடி ஏறி இறங்கி கடைசியில் ஒரு 3 பேர் கடிச்சு பார்த்து சொருவிட்டு வரோண்டு அந்த மாதிரி கதையாயிருச்சு எனக்கு. இங்கே எவ்வளோ தூரம் ஏறி இறங்குறதுக்குள்ளே பூ பார்க்குற டைமில் இல்லை, தண்ணி தாங்க எடுக்குது, ரெஸ்ட் ரூம் வருது, அது வருது, இப்படி தான்ப்பா அவசரப்படுறோம் நம்ம. சரி ஓகே போகலாம். இந்த சைடு இருக்கு, இல்லை வேணாங்க எனக்கு போதும், இந்த பூ பார்த்த வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். போயிடலாம். போயிட்டு அடுத்த ஸ்பாட் போகணும்ல, அதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும், அதெல்லாம் கொஞ்சம் எனர்ஜி இருக்கணும். ஸோ வந்து வேனுக்கு போயிட்டு அடுத்த ஸ்பாட்டில் பார்க்கலாம், பேசலாம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? கர்நாடகா கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல, ஆனால் இங்கே வந்து எங்கே போய் பார்க்கலான்னு கேட்டோன்னே எல்லோரும் சொன்ன ஃபஸ்ட்டு பிளேஸ் இது தான். அதான் உள்ளே போகிறோம். போகலாமா? இது உள்ளே வந்தாச்சு. கர்நாடகா பார்க்குள்ளே பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 50 ரூபான்னு சொன்னாங்க. 11 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 2 குழந்தைங்களுக்குமே வந்து 50 ரூபா கொடுத்துட்டோம். பார்க்குன்னு சொன்னோன்னே நாங்கள் என்ன நினச்சோன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்குலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ தான் வந்து என்ட்ரி ஆனோம் உள்ளே. இது பார்க்குறதுக்கு வந்து இந்த படிக்கட்டு வழியாகவும் ஏறி போகலாம், இப்படியும் நடந்து போகலான்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன ஒரு பெரிய இதுனா எல்லா பக்கமும் வழி வச்சுருக்காங்க, அதனால் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு சின்ன ஃபால்ட்டு. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஏரோ மார்க்கு கூட போட்டு வைக்கல. அது வந்து கொஞ்சம் வரவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்ல. கொஞ்சம் இந்த பக்கம் போகலாம், இப்படி போய் சுற்றிட்டு வந்தால் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ சில பேர் வந்து நடக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுன்னு சீக்கிரம் திரும்பிடுவாங்க, சில பேர் வந்து நல்லா தூரமாக போகணும்னு நினைப்பாங்க, ஆனால் எந்த வழியில் போகணும்னு தெரியாது. அப்படிலாம் வந்து நிறைய ஃபால்ட் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம்